ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த நேட்டிவிட்டிக்குனா தமிழில் பார்த்தீங்கன்னா பிறப்பிடச் சான்றிதழ். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வச்சு நேட்டிவிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால் கவனமாக நேட்டிவிட்டி அப்ளை பண்ணும்போது மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் ரெண்டு இருக்குது. ரெசிடென்சி ஒன்று இருக்குது, நேட்டிவிட்டி ஒன்று இருக்குது. ரெசிடென்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கானது வாங்குறது. ஒரு வேளை ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த இருப்பிடச் சான்றிதழ்னு சொல்லி வாங்குறது தான் ரெசிடென்சி. நேட்டிவிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா பிறப்பிட அடிப்படையில் வச்சு வாங்குறது. இது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் தேவைப்படுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் சொல்லி நீங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஜின்னு சொல்லி நீங்கள் குரோமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போனீங்கன்னா கண்டிப்பாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேணும். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லாதவங்க நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் பண்ணுறேன் இந்த வீடியோவை. யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் கண்டிப்பாக வேணும். கேன் நம்பர் என்னன்னு சொல்லினா நானும் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். அந்த கேன் நம்பர் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு தேவையான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா என்ன வேணும்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ஒரு ஃபோட்டோ, அப்புறம் ரேஷன் கார்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது இருந்தால் மட்டுமே போதுமானது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ டேரெக்டாக நான் அந்த டிஎன்ஏஜி வெப்சைட்டுக்குள்ளே போயாச்சு. என்னோட ஐடி பாஸ்வேர்டு போட்டுட்டேன். உள்ளே போட்டோன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து ஷோ ஆகும். இதில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு இருக்கும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நேட்டிவிட்டின்னு இருக்கும். ஒருவேளை நேட்டிவிட்டி உங்களுக்கு வரலைன்னா இந்த இடத்துல சர்ச் வைஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். NATன்னு போட்டிங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வரும். NA வரிசையில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வரும். கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு போயிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ எனக்கு கேன் நம்பர் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்குறாங்க பாருங்கள். ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் எஜுகேஷன் இது, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. சரிங்களா? கடைசியாக செல்ஃப் டிக்ளரேஷன். இதுக்கான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 60 ரூபா. நம்ம ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். இதில் கேன் நம்பர் இல்லாதவங்க இந்த இடத்துல கேன் நம்பர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட கேன் நம்பர் இருக்குன்னா டேரெக்டாக அந்த இடத்துல உங்கள் ஆதார் நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் உங்கள் கேன் நம்பரை. சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் போட்டு கொடுத்தீங்கன்னாவே கேன் நம்பர் வந்துடும். கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு வேறு பக்கம் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் வேறு பக்கமாக இருந்திருப்பீங்க. அந்த அட்ரஸ்லாம் எடிட் பண்ணுறது இந்த ஆப்ஷன் எடிட் கேண்டிடேட்ஸ் போய் நீங்கள் அட்ரஸ் எடிட் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன எடிட் பண்ணலாம்னா அப்பா பேர், அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்னது தான் பண்ண முடியும். நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர், இந்த 3 கண்டிப்பாக மாற்ற முடியாது. அது மெயில் போட்டு தான் மாற்றணும். இப்போ நான் நேட்டிவிட்டிக்கு ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்கள். 2 ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நேட்டிவ் பை பர்த்து இல்லை நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ்னு கேட்டிருக்காங்க. பிறப்பிட தகுந்தவர்களில் வேணும்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் நேட்டிவிட்டி வந்து எனக்கு வந்து ரெசிடென்ஸ் அடிப்படையில் வேணும்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் வந்து நேட்டிவிட்டி பை பர்த் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆப்ஷன்ஸ் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நான் நேட்டிவிட்டி பை பர்த்ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன்னா இந்த இடத்துல எனக்கு எதுவுமே வராது. எல்லாமே வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நான் கேன் நம்பர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் சப்மிட் கொடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன். சரிங்களா? ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா 50 KB இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா 200 KB இருக்கணும். ஜஸ்ட் ஒவ்வொன்றா நீங்கள் ஆட் பண்ணிட்டு வரும்போது ஒரு நம்பர் போட்டு ஃபோட்டோ அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு வரணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்துருங்க. இது 4 அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் மட்டும் இந்த இடத்துல இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல கை வச்சிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் வெளியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் போட்டு திரும்பி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் 4 அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் வரும். மேக் பேமெண்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா 60 ரூபா உங்களுக்கு நெட் பேங்கிங் அப்படின்னா UPI இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஏதோ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஈஸியான ஆப்ஷனில் போய் பேமெண்ட் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு வரும். அந்த ஒப்புகை சீட்டை எடுத்து வச்சுக்கோங்க. 1 வீக் அப்படி இல்லைன்னா 10 டேஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க ஓகே பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் இதே இடத்துல கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சப்மிட் ஃபைல் அப்ளிகேஷன் ஆப்ஷனில் வரும். நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் போய் கூட எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வெரிஃபை சர்டிஃபிகேட்னு போட்டிங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட அந்த ஒப்புகை சீட்டில் வந்திருக்க TN- ஒரு நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பர் போட்டு கேப்சா போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கூட சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். இதில் ஏதாவது கண்டிப்பாக சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு இடத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.